ஆலோ தமிழ்நாட்டில் டே 16 பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோமுகி டேமோட வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ ஒரு கேப் மாதிரி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே தான் போகணுமான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் போய் பார்க்கணும். இந்த டேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். கேஸ் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்குது. சரி, நம்ம இந்த ஹில்ஸ் மேலேருந்து பார்த்தீங்கன்னா டேமோட வியூ சூப்பராக தெரியுது. இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா கல்வராய மலையோட வியூ பாயிண்ட்டு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா கரியலூர் போட் ஹவுஸ். வியூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாகவே மவுண்டனாக இருக்குது. ஸோ அதில் தண்ணி நிறைய பேர் குளிக்க கூட செய்கிறாங்க. ஒரு நீங்களே என்ன பண்ணுறீங்க? I'm a traveler. ஓ, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சம்யா ஓலோ சேனல். நம்ம ஆலோ தமிழ்நாட்டில் டே 16 பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து நம்ம கள்ளக்குறிச்சி போயிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சியில் ரொம்பவே ஃபேமஸான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை தான். அந்த மலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ், வாட்டர் ஃபால்ஸு, டேம் எல்லாமே இருக்குது. போட் ஹவுஸ் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான். கள்ளக்குறிச்சி மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் அவ்வளோவா கிடையாது. நம்ம நிறைய ஊரில் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சின்னதாக இருக்கும், நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிடையாது. பட் கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. கல்வராயன் மலை தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே போனால் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்டு, டேம், போட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. பொதுவாகவே ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது ஊட்டி, கொடைக்கானல், அதை விட்டால் ஏற்காடு, ஏலகிரி, இது மட்டும்தான். பட் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஹில் ஸ்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா கல்வராயன் ஹில்ஸு. அங்கே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கள்ளக்குறிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த அடிவாரத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வரல வியூலாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 பக்கமே வயல். அங்கே மேலே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலையாக இருக்குது. ஸோ வியூலாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கல்வராயன் மலையில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோமுகி டேம் தான். ஸோ டேம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் காட்டுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது போய் மேலே போய் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. ஸோ அதனால் நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். அது இந்த டேமை ஒட்டியே தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த வியூ பாயிண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற வழி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஆனால் இந்த டேமை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட போய் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது. பட் இந்த கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி காட்டுது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வராயன் நம்ம ஹில்ஸ் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3.6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹில்ஸ் ஏற வேண்டியதான். இந்த கல்வராயன் மலையை பார்த்தீங்கன்னா வெள்ளி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெள்ளி மலை அப்படின்ற அந்த பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேலே போய் பார்க்கலாம். போகிற வழியில தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட், அதுமாதிரி ஒரு இடம் லைனாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபுல்லாக போக வேண்டியதான். மேலே போய் காட்டுறேன் கைஸ் எப்படி இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்குது. ரொம்ப குளிர மாதிரிலாம் எதுவும் இல்லை. பக்கம் ஃபுல்லாகவே காடு மலையாக இருந்தாலும் வெயில் தான் அடிக்குது ஃபுல்லாகவே. வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கோமுகி டேமோட வியூ பாயிண்ட்டு வந்தாச்சு. ஸோ வண்டி நிறுத்திட்டு போய் பார்க்கலாம் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு கேப் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் போகணுமான்னு நினைக்கிறேன். கல்லுலாம் இருக்குது. ஆமாம், இது கேப்புக்குள்ளே தான் போகணும் போல். வண்டி ஓரமாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் போய் பார்க்கணும். கீழே போகுது, போய் பார்க்கலாம். ஏறும் போதே ஸ்லிப் ஆகுது. பாட்டினு இறங்குது. முதவே இப்போ தான் டேம் மேலே தான் நம்ம பார்ப்போம். பட் இந்த டேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஏதோ ரூட்டு இருக்கா எங்களுக்கு சரியாக தெரியல. பாட்டினு போயிட்டு இருக்குது. கீழே இறங்கி கல் மேலே போய்ட்டு யாராவது இருந்தால் கூட கேட்கலாம். யாருமே இங்கே இல்லை. கேஸ் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்குது. சரி, ஸ்லிப் ஆயிடுச்சு. பெருசாடி எதுவும் இல்லை. ஊசர் போட்டு இறங்கி வந்துட்டோமோ. வழி பார்த்தீங்கன்னா போக போக போயிட்டே தான் இருக்குது. இருக்கா இல்லையான்னு கூட தெரில.
நம்ம இந்த பெண்டு வரைக்கும் பார்க்கலாம் எதனா இருக்கான்ட்டு, இல்லைனா வந்துடலாம் திருப்பி. வயசுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் வியூ பாயிண்ட்டு, இறங்கி பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வழியே இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடியாக தான் இருக்குது. வயசு இதுக்கு மேலே செட்டாக பார்த்து நம்ம திருப்பி மேலேயே போயிடலாம். நம்ம கீழே போய் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் போகிற பாதி வரையிலே பார்த்தீங்கன்னா இடம் தான் ஃபுல்லாக அடைச்சிட்ருக்கு. அவ்வளோதான் இறங்கி போனால் தான் வெஸ்ட்டு. வந்தீங்கன்னா வந்து டேம் அங்கேருந்தே பார்த்துட்டு போயிடுங்க. நம்ம அந்த ஹில்ஸ் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமோட வியூ வந்து சூப்பராக தெரியுது. பட் வந்து கீழே போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நம்ம போகலாம் தான் ட்ரை பண்ணோம். பட் ஒரு அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வழியே இல்லை. அதுக்கு நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். கீழே போய் இறங்கி பார்க்கணும்னு சொல்லலாம், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே சிட்டி வியூ வந்து வேறு லெவலில் தெரியுது. டேமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. தண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது, ரொம்ப வற்றி போயெல்லாம் இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து போகலாம். இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கல்வராய மலையோட வந்து வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா மேப்பில் அப்படி தான் காட்டுது. வியூ பாயிண்ட்ன்றது நம்ம எங்கே வேண்டிய தான் பார்க்கலாம். பட் நின்று பார்க்குறதுனே ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. பட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லை, ஃபுல்லாக செடி கொடிலாம் வந்து மறைச்சிட்டு தான் இருக்குது. நம்ம இன்னும் மேலே போய் நின்று பார்க்கலாம் வேறு ஏதாவது வந்து வியூ பாயிண்ட் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. பட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து வியூ பாயிண்ட் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ அதான் நம்ம இங்கே வந்து நின்று பார்க்குறோம். கீழே இந்த டேம் வியூ பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இல்லை. ஸோ வேறு எங்கேயாவது இதோட பெட்டர் வியூ கொஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம். நம்ம வந்து வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வியூ பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கோமுகி டேமோட வியூ பாயிண்ட்டு, அது பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தான ஒரு பிளேஸ் இவ்வளோ தூரம் ஏறி வந்து பார்க்குறது. நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் வந்து ரோட்டில் நின்று பாருங்கள். ரோட்டில் நின்று பார்த்தாலே வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. கீழே இறங்கி அப்படி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது சுத்தமாக. செடிகளெலாம் வந்து ரொம்ப அடைஞ்சிருக்கு. பாதையே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. இதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வராயன் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேறு சும்மா ஒரு நின்று பார்த்தா நல்லாயிருக்கும். பட் வியூ பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் ஸ்பெசிலிட்டிஸ் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் இதோட பெட்டராக வந்து வியூ பாயிண்ட் எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அங்கே நிறுத்தி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குமா. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. பட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போது உள்ளே விடுறாங்களானே தெரில, ஆஃபீஸ்லாம் மூடி இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளோ இருக்குது. பட் வந்து இப்போ உள்ளே போகிறது வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா. ஏன் பார்த்தீங்கன்னா கல்லுலாம் ரொம்ப இடிஞ்சு விழுந்துடுச்சு. கொஞ்சம் கம்பிலாம் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. திருப்பி இந்த வாட்டர் ஃப்ளோலாம் ஃபுல்லாக நின்று அப்புறம் வந்து திருப்பி ரினோவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. மழை டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வரும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வந்து ரொம்ப பக்கம் வந்ததோ ரோடு இருக்குது பாருங்கள். அப்படி ஏறி போயிட்டீங்கன்னா ஒரு ஃபால் வந்துடும், அவ்வளோ தான். அப்படியே கீழே இறங்கி அங்கே கீழே போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ அங்கே இறங்கி நீங்கள் வந்து குளிச்சிக்க வேண்டியதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸில் இருக்குது நம்ம நேரம். இருந்தாலும் நான் போகிற இந்த ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸில் தான் குளிக்கிறது. இந்த ஃபால்ஸ்லையும் நான் பார்க்குறதுக்கு எனக்கு வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் குளிக்கிறது வந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக டைமில் வாங்க. எனக்கு தெரிஞ்சு சம்மரில் ரெடி பண்ணுவோன்னு நினைக்கிறேன். சம்மரில் தண்ணி வராது. ஸோ அப்போ தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வின்டர் சீசனில் தான் வந்து இது நல்லா ஃப்ளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா அப்போ வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். நம்ம பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வெள்ளிமலைக்கு போகிற வழியில் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வர வழியில் வந்து டூரிஸ்ட் பிளேஸில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு 3 பிளேஸு. பட் இந்த பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரோடு பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நான் இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸாக எங்கேயுமே பார்த்ததில்லை. அதனால் சில வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ரோடு பக்கத்துலேயே, பட் அங்கே குளிக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். பட் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, ஏதோ இடிஞ்சு வீழ்ந்துருச்சு போல். ஸோ ஆனால் திருப்பி ரெடி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு காலிங்க. ஏர்டெலும் வரல, ஜியோவும் வரல. நம்ம 2 டவருமே பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் மேப் வச்சு தான் போயிட்டுருக்கேன். இந்த ட்ரிப்பில் எங்கே பார்த்தாலும் நம்ம கூகுள் மேப்ஸ் தான் வந்து 90% யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மீதி வந்து எங்கெங்கெல்லாம் கூகுள் மேப் சொதப்புதும் அங்கெல்லாம் வந்து ஊருக்காரங்களை கேட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் காலி. ஸோ கூகுள் மேப் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே ஹில்ஸ் தானே, ஒரே ரூட்டு தான். போகிற வழியில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் பார்ப்போம். ஊருக்காரங்கிட்டலாம் பேசலாம். டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க சொல்கிற இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கைடு பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்கள நம்பி தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். இன்னும் வெள்ளிமலைக்கு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் இருக்குது. ஏதாவது டூரிஸ்ட் பிளேசஸ் எதாவது அட்ராக்ஷன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா போர்டு அவங்களே வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதை வச்சே நம்ம பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி தான் பார்க்கலான்ட்டு நான் போயிட்டு இருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ வேறு லெவலில் இருக்குது ரோடு. இந்தியாவில் இப்படி ஒரு ரோடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நேராக தான் போட் ஹவுஸ்க்கு போகணும். நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி ஒரு ரோட்லாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ஃபாரின் படத்துலலாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ரோடு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நான் பார்க்குறேன். இது இங்கே தான் இப்போ இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸும் இருக்குது. ஸோ போட் ஹவுஸ் போர்டு கூட வந்துருச்சு பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயே. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ போட் ஹவுஸ் வந்து இதுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி காட்டுது டவுனில். ஸோ டவுனில் போய் பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா கரியலூர் போட் ஹவுஸ்.
லேக் இங்கே இருக்குது, போட்டிங் இருக்குது. வேணால் நீங்கள் வந்து எடுத்து போட்டு போட்டிங் போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை தமிழக வனத்துறைன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது போல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங்கில் அது பண்ணுறது இல்லையா, நியரஸ்ட் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. போகிற பிளேஸ்லேயே ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பிளேஸுக்கு போகிறதுன்னு தெரில. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கீழே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹில்ஸுக்கு மேலே வந்தேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் இங்கே மேலே வந்து பார்த்தா எந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் கிடையவே கிடையாது. சுத்தமாக எந்த ஒரு பிளேஸையும் நான் பைக்கை விட்டு கீழே இறங்கி பார்க்கல. அப்படி வச்சுக்கோ, அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பைக்கை விட்டு கீழே இறங்கி போய் கீழே போக ட்ரை பண்ணேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக்கு. ஸோ அங்கேயும் நல்லா போக முடியல. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் பைக்கை விட்டு கீழே இறங்கலை. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அதுவாது போய் பார்ப்போம் எதனா இருக்கான்ட்டு. ஒரு மணி நேரம் கழிச்சு நான் பைக்லேருந்து கீழே இறங்குறேன் கைஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பிளேசஸ்லாம். ஸோ அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லேயே அப்படியே எடுத்துடுறேன் வீடியோ. நான் திருப்பி கழட்டி ஸ்டாண்ட் லைக்கில் வைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தேவைப்பட்டால் தானே, ஒரு தேவையும் படலை இது வரைக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே வந்துட்டோம் கைஸ். மற்ற இடத்த மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே தான் இருக்குது. ஸோ ரொம்ப மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே குப்பைலாம் வாரி ஓரமாக வச்சுக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். இந்த ஊர் பெருசாக எதுவும் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை. அட்லீஸ்ட் இருக்குது 1-2 பிளேஸாக நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதையும் பண்ணுறதில்ல. டூரிஸ்டர்ஸ் வரணும், வந்தால் தான் மெயின்டைன்லாம் பண்ணுவாங்க. யாரும் அவ்வளோ வரதில்லை போல். சார் அந்த மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணுறதில்ல. 1 இல்லை 2 இல்லை கைஸ், 5 பிளேஸுக்கு போயிருக்கேன் இன்றைக்கி. எல்லா பிளேஸும் இப்படி தான் இருக்குது. சுத்தமாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. எதுவுமே போய் பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் எல்லாம் மெயின்டைன் பண்ணால் ஒரு நல்ல பிளேஸ் தான். இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. கம்முன்னு வச்சுருக்க நார்மலாக வச்சுருக்க பிளேஸே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் இல்லை. அதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணோம். அது எப்படி மெயின்டைனில் இருக்குன்னு தெரில. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஏரியா இருக்குது. அவ்வளோதான். சில்ட்ரன்ஸ் பார்க் சொல்கிறாங்க. இந்த பார்க்கெலாம் ஜெய்சன் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வராதிங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். பக்கத்தில் எது ஹேங்கிங் பிரிட்ஜு அதெல்லாம் எங்கன்னே தெரியல. வாய்ப்பு இல்லை அது இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம். ஃபோட்டோவில் இருக்குது, அதை பார்த்து வந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது அதுதான் எனக்கும் தெரில எங்கே போகிறதுன்னு. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குன்ற மாதிரி போகிற இடம்லாம் எப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நானும் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு போய் இடத்துக்கு சேர்க்குறேன். ஆனால் போகிற இடம் அப்படி இருக்குது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு எங்கேயாவது போவோம். எங்கே போவோன்னு தெரில, எங்கேயாவது போவோம். இது வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா குழு அப்படின்லாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வந்து ஒரு குளிர் இருக்குது. வண்டி ஓட்டும் போது நின்றிங்கன்னா வெயில் தான் அடிக்குது. வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்னஸ் தெரியுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையில் ஏறி இறங்கி தான் போகுது. ஒரு ரொம்ப பெரிய மலை, அந்த மலையோட உச்சிக்கு போவோம் அப்படின்லாம் கிடையாது. நிறைய மலை இருக்குது காய்ஸ். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து மலைகள் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மலையாக வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக வெள்ளிமலை தான் இருக்கும். வெள்ளிமலையோட சென்டர் பிளேஸில் தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளேசஸ் போயிருப்போம். பட் 5 பிளேசஸும் பார்த்திங்கன்னா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு பக்கத்தில் ரொம்ப வந்து நடக்கவும் தேவையில்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டரில் ஒரு டேம் ஒன்று இருக்குது கைஸ். ஸோ அந்த டேம் தான் போயிட்டுருக்கோம். வெள்ளிமலை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் தான். ஸோ அந்த வெள்ளிமலையோட ஜங்ஷன். ஸோ அந்த ஜங்ஷன் போய் அப்படியே பார்த்துட்டு, ஸோ அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எதனா வியூ பாயிண்ட் எதனா மாட்டுதான்னு தெரில. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேம் போக போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டரில் நம்ம சேலம் போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிளானு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து ஏறலாம், அதே வழிலாம் திரும்பி இறங்கணும். ஆனால் இந்த இடம் வந்து அப்படி கிடையாது. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றதுனால ஒரு மலையாக வந்து பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏறி நம்ம வந்து சேலம் போகிற வழியில் வந்து இறங்கிடலாம். இப்போ நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஏறணும். ஏறி இந்த இடம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து இறங்கணும் அப்படின்னா ஸோ அந்த சைட்லேருந்து கொஞ்சம் சேலம் போயிடலாம். ஸோ அதுதான் நம்ம பிளானு. ஸோ அப்படி தான் வந்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னத்தான் பார்க்குறது அப்படின்னு கேட்குறியா? புரியுது, எனக்கு என் நிலமே அப்படி தான் இருக்குது. என்னத்தான் பார்க்குறது அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி மலைகளை தவிர என்னால் எதையும் பார்க்கவும் முடியல. சரினா சாப்பிட்டு போகலாம் பார்த்தா கடை கூட அவ்வளோவா கிடையாது, கண்ண மாட்டேங்குது. சுற்றி செடி கொடிகள் இருந்தால் ஒரு ட்ராவலருக்கு பிடிக்கும் தான். ஆனால் வெறும் செடி கொடியும் மட்டுமாவே இருந்துச்சுன்னா எப்படி? நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளிமலையில் இருக்கோம். இங்கே எதுவும் கடை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக புலம்பினே வந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது காய்ஸ். ஒரு ஓட்டு வீடு, அதை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு பிளேஸு. இன்னும் உள்ளே பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம்ஸ், பிஸ்கெட்டு, டீ, காஃபிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ஆனால் பார்க்குறது.
இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்ல காஃபி குடிச்சிட்டு போனோம். ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஷாப்ஸே காண இல்லை அப்படின்னு தேடிட்டு இருந்தபோது நல்ல ஒரு ஷாப் இருந்துச்சு. நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி காஃபி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. நேரத்தில் இப்படி நடுவில் நின்று இருந்தால் இப்படி புரியுது, நீங்கள் வாழ்ந்த இடம் தான், அதை இடிச்சிட்டு தான் ரோடு கட்டியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம்ல, இவ்வளோ இடம் இருக்குது, ஸோ அங்கெல்லாம் போய் உட்காரலாம். எங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம், அங்கே நடு ரோட்டில் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ஓரமாக உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த டேமுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. ஸோ 2 கிலோமீட்டர் கொஞ்சம் கல் முள்ளாக இருக்குது. ரோடு தான் இது, ஆனால் மெயின்டைன் இல்லை, பழைய ரோடு. ஸோ இதில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த டேமோட வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, போய் கிட்டே போய் பார்க்கலாம். தெரியும் ஹெல்மெட்டை கழட்டலை. ஹெல்மெட்டில் இருக்க கேமராலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எப்போயும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கேமராலேயும் வீடியோ எடுப்பேன். ஹேண்ட் ட்ரைபாட் மாதிரி ஒன்று போட்டு நான் கையில் என் மூஞ்சை காட்டுற மாதிரி வீடியோ எடுப்பேன். இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சை தான் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஆனால் இங்கே எப்படி அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரவே இல்லை. எதுவும் நான் வலிக்க டைமெல்லாம் என் மூஞ்சை காமிச்சு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ பேசுகிறோம், நம்ம மூஞ்சுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினச்சி காட்டுறது தான். அதுக்கான கட்டாயம் வரல. இந்த டேம்லையாவது வருதான்னு தெரில, இல்லை நீங்கள் இந்த விளாகில் என் மூஞ்சையே பார்க்க மாட்டீங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் KKRP டேமுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா எப்பவுமே வந்து ஓப்பனிங்கில் வந்து மூஞ்சை காமிச்சிட்டு இப்போ லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன், நீங்கள் கேட்குறது புரியுது. நான் மூஞ்சை வந்து காமிச்சு எடுக்கிற அளவுக்கு இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். 180 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணிட்டேன். பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ ஈவினிங் வரைக்கும் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ எதுவுமே இறங்கி பார்க்குற மாதிரி இல்லை. இந்த டேம் தான் இறங்கி பார்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கு. ஆனால் யாரும் வரது கிடையாது டூரிஸ்ட்டு. கொஞ்சம் பேர் மட்டும் வராங்க, வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் கார்லாம் பைக்லாம் நிற்கிது. ஸோ கொஞ்சம் பேர் மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் போய் டேம் உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போகிறத கேட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் எகிரி குச்சி போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கவங்க சொன்னாங்க சம்டைம்ஸ் வந்து வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்க இருந்தால் விட மாட்டாங்க, இல்லைனா போய் பார்க்கலாம் உள்ள அடிச்சுனா. அவங்க கீழேலாம் கூட இறங்கி பார்க்குறாங்க. பட் கீழே இறங்கி பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா மேலே தான் வியூ நல்லாயிருக்கும். பிளேஸ் நல்லா இருக்குது, பட் மெயின்டெனன்ஸ் இல்லை, அது மட்டும் தான் ஒரு குறை. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, தேவையான அளவுக்கு இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு இருக்குது. வியூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாகவே மவுண்டனாக இருக்குது. ஸோ அது நடுவில் தண்ணி. நிறைய பேர் வந்து குளிக்க கூட செய்கிறாங்க. இப்போல்லாம் ஒரு 2-3 பேர் போனாங்க, வாட்ச்மேன் இல்லை, போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க எங்கே குளிக்க போயிருக்காங்கன்னு எனக்கும் தெரில. நல்லா உள்ளே போனாங்க, வேறு சைடாக போயிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து வாட்ச்மேன் டைம் வந்து குளிக்க கூட செய்கிறாங்க. நார்மல் டைமில் குளிக்க விட மாட்டாங்க, ஏன்னா ஆள் அதிகமாக இருக்கும், அதனால் குளிக்க விட மாட்டாங்க. பட் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்யூராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் குளிச்சா நான் குளிக்க விட மாட்டேன். டேம் லாஸ்ட் வரையுமே பார்க்கலாம், இந்த இதுதான் தெரியும் இங்கேருந்து போய் பார்த்தாலும். நம்ம கள்ளக்குறிச்சி எக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்தேன். பட் வந்து ஒரு புது டிஸ்ட்ரிக்கு, புது ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அதை வந்து பிரித்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நிறைய வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா கொண்டு வரலாம். ஃப்யூச்சரில் வந்து கள்ளக்குறிச்சியை பெரிய டூரிஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக ஆக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ மலைகள், அவ்வளோ காடுகள் நிறைய இருக்குது. ஃபாரஸ்ட் நேச்சரை வந்து இன்னும் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கள்ளக்குறிச்சி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் வரணும் ஒரு ஹோப்போடு வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. அதுவும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதில் தான் டே பை டே நான் அப்படி கொடுத்துட்டே இருப்பேன், நான் எந்த டிஸ்ட்ரிக் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸாக சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஏன்னா வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்ககிட்ட கேட்டு வந்து பார்த்த எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸஸும் சரியில்லை. ஸோ அதனால் உங்கள் ஊரில் தான் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து உங்கள் ஊரை வந்து காட்டணும் வெளி உலகத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து காட்டுறேன். உங்களோட பெருமை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.